அவர் வந்து என்னன்னா சத்தியத்துக்காக நிற்கும் போது அவர் அசாசினேட் பண்ணார். யாருன்னா அவர் பேரு டைலர் ராபின்சன். அதை குறித்து விசாரணைகள் நடந்துட்டு இருக்குது. இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய சென்னையிலும் சரி, நம்மளுடைய தமிழ்நாட்டிலும் சரி, சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள் நிறைய பேர் எழும்பணும். ஏன்னா சத்தியத்திற்காக நம்ம எழும்பி நிற்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒதுக்கி வைக்கிறதான் பார்ப்பாங்க. ஏன்னா ஜனங்க வந்து என்னன்னா வேற்றுமையான உபதேசங்களை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. வேறு வகையான இயேசு கிறிஸ்துவை சேவிச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் தான். இயேசு கிறிஸ்து வந்து விசுவாசத்தை கொடுக்கிற தேவன். இதை ஆசீர்வதிக்கிற தேவன், விசுவாசத்தை கொடுக்கிற தேவன் எல்லாம் உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அதை காட்டிலும் அவர் கிருபையா இருக்கிறது மாத்திரம் இல்ல, சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். சத்தியம்னா இது கரெக்ட், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் அப்படின்னா அதுலதான் வந்து என்னன்னா ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனா வந்து இருக்கிறார். அவர் சத்தியத்துக்காக நிற்கும் போது ஒரு ரிவைவலை உண்டாக்குனார். இந்த இடத்துல நான் திறப்புல நிக்கிறேன்னு சொல்லி எழுப்புதல் ஜபத்துல முட்டி போட்டு ஜபிக்கிறாங்களே தவிர அதற்கான முயற்சிகளை யாரும் எடுக்கல. நான் இது என்னோட ஒவ்வொரு வீடியோல நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஜபிக்கிறீங்களோ